தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக 1 தீமோத்தேயு 3:9 வாசிங்கள். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை காக்கும் ஒரு தெய்வீக குணம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ரகசியத்தை காக்கிறது தெரியாது. ஓப்பன் ஹார்ட் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு மனப்பான்மை. ஆனால் ஆவிக்குரிய ரகசியங்கள் நிறைய இருக்கு. அதை விசுவாசத்தின் ரகசியம் என்று வேதம் அழைக்கிறது. நம்முடைய விசுவாசத்தினால கர்த்தர் வெளிப்படுத்துகிற விஷயத்தை நாம காத்துக்கொள்ளணும், வெளிப்படுத்தக்கூடாது. அவர் நமக்கு வெளிப்படுத்துறது நமக்காக தான், எல்லாருக்கானது அல்ல. ஆகவே தான் நீங்கள் பவுல் தீமோத்தேயுக்கு, இளம் ஊழியருக்கு, அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லுகிறார்? வாசிங்க மறுபடியும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ள. அதுதான் குவாலிஃபிகேஷன். ஒரு உதவி ஊழியருக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி. அப்புறம் மறுபடியும் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு 10ஆம் வசனத்தில் வாசிங்க. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும்னா இவங்க விசுவாச ரகசியத்தை காப்பாங்களா காக்க மாட்டாங்களான்னு அவங்களே சோதிக்கணும். யார் சோதிப்பா? அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க சோதிச்சு பார்க்கணும். சோதிச்சு பார்த்து சரியா இருந்தா தான் அவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும்னு பவுல் ரொம்ப பொறுப்பா எழுதியிருக்காரு. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரின்சிபல், ஒரு தகுதி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சோதனை, இதெல்லாம் வச்சு தான் சின்ன ஊழியத்தை பரிசுத்த பவுல் கொடுக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு போதக நிருபம். போதகர்களுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிற அனைவருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிற நிருபம். இதெல்லாம் ஆழமாக படிக்கணும். சுவிசேஷ பிரசங்கமே கேட்டுட்டு இருந்தோம்னா இதுக்குள்ளெல்லாம் மக்களை விடாமல் பண்ணுறதே இந்த சுவிசேஷ பிரசங்கம் தான். சுவிசேஷ பிரசங்கம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் புதிய ஆத்துமாக்களுக்கும் தேவை. ஆனால் ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வரணும்னா இப்படிப்பட்ட வேத வசனங்களின் ஆழத்திற்கு நம்ம போக வேண்டும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கிறதா என்பதை அங்கு பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை ரகசியமாய் காத்துக்கொள்வார்களா என்று பவுல் சோதித்து பார்க்க விரும்புகிறார். இப்படி அவர்களுடைய இன்னர் கேரக்டர், அவுட்டர் கேரக்டர் ரெண்டும் சரியா இருந்தா அவங்க ஊழியம் செய்ய உதவிக்காரராய் இருக்க தொடரலாம், இருக்கலாம் என்று சொல்லி அவர் முடிவு செய்கிறார். இந்த காலை வேளையில் நாம் ஒரு 2-3 வருஷம் விசுவாசியாய் வாழ்ந்து விட்டால் அடுத்தது செய்ய வேண்டியது பொறுப்புகளை ஏற்று செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பொறுப்புகள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது. ஆனால் ஆயத்தம் உள்ளவர்கள், தேவனால் உருவாக்கப்பட்டு தகுதியானவர்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். ஏனென்று சொன்னால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்கிறது. ஆகவே காலையில் எழுந்து விழிப்பாக வேதத்தை தியானித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய குரலை கேட்டு மக்கள் மீது கரிசனையோடு வழிநடத்தக்கூடிய விசுவாச தலைவர்கள் நிறைய தேவை இந்த காலத்தில். அப்படிப்பட்ட தலைவர்களை கர்த்தர் நம்முடைய தலைமுறையில், நம்முடைய திருச்சபையில் எழுப்பி தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த வசனத்தை எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிறேன். நானும் சபையும் இப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குறைகளை நீக்கி நீர் நல்ல தலைவர்களாக எங்களை உருவாக்கி பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.